நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நோன்பு கஞ்சிக்காக பள்ளிவாசலில் போய் லைனில் நின்று வாங்கி குடிச்சிருக்கேன் ரம்ஜான் டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் குடித்தேன். எத்தனை வருஷம் கழித்து குடித்தாலும் நோன்பு கஞ்சியோட டேஸ்ட்டு பள்ளிவாசலில் கிடைக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா நம்மளை தோசை ஊற்ற விட்டுட்டாங்கனாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ இருக்க பசங்கள்லாம் அம்மாவை தாண்டி புதுசாக யூடியூப்பை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ரோல் மாதிரியும் உள்ள சீஸ் இருந்ததுனால நான் சீஸ் ரோல் அப்படின்னே சொல்லிடுறேன். நேச்சோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் ஃப்ளேவரில் வாங்கியிருந்தாங்க. அது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டாங்க. மைதா மாவு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து இடையில போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். சீஸ் க்யூப் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது என்னோடய மைண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை அப்படியே நேச்சோஸ் மாதிரியே சாப்பிட்ருக்கலாம், ஏதாவது டிப்பு மட்டும் ரெடி பண்ணி அப்படின்னு நினச்சேன். பட் செஞ்சு முடித்து லாஸ்ட்டில் நம்ம அந்த டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி நம்ம சீஸ் மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பிளான்ட்லேயே ஈஸியாக வளர்க்குறது, எங்கே வேணாலும் வளர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் தான். ஸோ நம்ம வீடியோஸ்க்கெலாம் கொஞ்சம் வந்து டெக்கர் பண்ணுற மாதிரி கிச்சனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் டின்னர் வந்து கடையிலே சாப்பிட்டு வந்தாச்சு. ஜீரா ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவியும் குல்ச்சாவும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் ஊருக்கு போனால் தான் மட்டனே சாப்பிட்றது. சென்னையில் வந்து சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா நிறைய டைம் மட்டன்னு சொல்லி ஏமாந்துருக்கேன். அதனால் ஊருக்கு போகிறப்ப தான் சாப்பிடுவோம். பட் ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் சாப்பிட்டுன்றதுனால நேற்று வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஃபுல்லாக வச்சுட்டு காலைல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓரமாக வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லாங் வீடியோ வரும். தேங்க்யூ.